கம்பீரை வறுத்தெடுத்த முகமது கைஃப். இந்திய கிரிக்கெட் அணி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான 3வது T20 போட்டியிலும் வெற்றி பெற்றுள்ளது. இதன் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-1 என்று முன்னிலை வைக்கிறது. இப்போட்டியிலாவது சஞ்சு சாம்சனுக்கு இந்திய அணியின் பிளேயிங் 11ல் வாய்ப்பு கொடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மீண்டும் அவருக்கான வாய்ப்பை கொடுக்காமல் பெஞ்சில் உட்கார வைத்தார் இந்திய அணியின் பயிற்சியாளர் கௌதம் கம்பீர். இதனால் அவர் மீது முன்னாள் பிளேயர்கள் பலரும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இதுகுறித்து பேசியிருக்கும் இந்திய அணியின் முன்னாள் பிளேயர் முகமது கைஃப், தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 தொடரில் மோசமான ஃபார்மில் இருக்கும் இந்திய அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சுமன் கில்லுக்கு ஓய்வு அளித்துவிட்டு விக்கெட் கீப்பர் சஞ்சு சாம்சனுக்கு அணியில் வாய்ப்பளிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். துணை கேப்டனாக இருக்கும் கில்லுக்கு அணி தேர்வில் இரட்டை நிலைப்பாடு இருக்கக்கூடாது என்றும் அவர் அழுத்தமாக தெரிவித்துள்ளார். T20 உலகக்கோப்பை 2026க்கு 6 மாதங்கள் இருக்கும் நிலையில் அணியை மீண்டும் இடம் பிடித்த கில் சிறப்பாக விளையாடவில்லை. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான T20 தொடரில் அவர் அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் ஆட்டமிழப்பதை வாடிக்கையாக வைத்துள்ளார். இதுகுறித்து முகமது கைஃப் தனது யூடியூப் சேனலில் சுமன் கில் எப்படி அவுட் ஆகிறார் என்று பாருங்கள், ஸ்லிப்பில் கேட்ச் ஆகிறார், அதிரடியாக ஆட வேண்டும் என்பதற்காக பந்தை தவறாக டைமிங் செய்து அவுட் ஆகிறார். இப்போது அணியின் அதிரடியாக ஆடிக்கொண்டிருக்கும் அபிஷேக் சர்மாவை போல் ஆட முயற்சிக்கிறார். ஆனால் ரிசல்ட் வரவில்லை. இப்போது அவருக்கு ஒரு இடைவெளி கொடுத்துவிட்டு சாம்சனுக்கு வாய்ப்பளிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று தெரிவித்துள்ளார்.